அண்ணா வந்துட்டீங்களா? நம்ம பில்டிங்கில் எத்தனை ஃப்ளோர் இருக்குது? 4 ஃப்ளோர்ஸ் இருக்கும்ப்பா. 4 ஃப்ளோர் இருக்கா? சரிண்ணா சரி சூப்பர். ப்ரோ 50 ரூபா இருக்கா? 10 ரூபா தான் ப்ரோ இருக்குது. ஓகே சரி பரவாயில்ல கொடுங்க எடுத்துக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ, டைம் என்ன? 3 மணி. ஓ தேங்க்யூ. அண்ணா அந்த மரத்தோட அளவு எவ்வளோ இருக்கும்? 5 மீட்டர் இருக்கும். 5 மீட்டர் இருக்குமா? ஆமாம். ட்ரைனேஜ்ண்ணா. ஏன்பா கேட்கல தப்பான்னு சொன்னீங்க. இந்த ட்ரைனேஜோட ஆழம் எவ்வளோ இருக்கும்? 5 மீட்டர் இருக்கும்ப்பா. 5 மீட்டர் இருக்குமா? சரி பார்த்து பிரதர், படத்துக்கு டிக்கெட் வச்சுருக்கீங்களா? இல்லை ப்ரோ. இதுமே இல்லையா? எதுவும் இல்லை ப்ரோ. இதுமே இல்லை. நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? என்ன ஒரு சில கேள்வி கேட்டதுக்கே அண்ணன் எப்படி டென்ஷன் வர்றாரு? சரி விஷயத்துக்கு வருவோம். சைனாவில் சைனீஸ் பேசுவாங்க. அந்த சைனீஸை நம்ம ஃப்ரான்ஸில் இருக்க ஃப்ரெஞ்சுக்காரன்கிட்ட பேசினா அவனுக்கு ஒன்றும் புரியாது. ஆக மொத்தத்தில் இவங்க 2 பேர் என்ன பேசுகிறாங்க நமக்கு புரியாது. இந்த ஒரு குழப்பம் சயின்ஸில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் யூனிவர்ஸில் ஒரு லாங்குவேஜ் உருவாக்குனாங்க. அதுதான் மேக்ஸ். இப்போ நான் அண்ணன் கிட்ட போயிட்டு என்ன மணி ஆச்சு, எவ்வளோ ஃப்ளோர்ஸ் இருக்குது, உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா 3 மணி ஆச்சு, 4 ஃப்ளோர் இருக்குது, எங்கிட்ட 50 ரூபா இருக்குது அப்படின்னு நேச்சுரலாக ஒரு நம்பரை கவுண்ட் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து நேச்சுரல் நம்பர். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட இங்கே என்ன இருந்துச்சுன்னு கேட்கும்போது அவர் என்கிட்ட எதுவுமே இல்லடான்னு சொல்லி என்னை துரத்தி அமைச்சிட்டாரு. இப்படி எதுவுமே இல்லை அப்படின்ற டேர்ம் வந்து மேத்தமெட்டிக்கலாக நம்ம ஜீரோன்னு சொல்லுவோம். இந்த ஜீரோ கண்டுபிடிச்ச பெருமை இந்தியர்களால் நம்மளே சேரும். ஜீரோவோட சேர்ந்த நேச்சுரல் நம்பர் தான் நம்ம ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட்டு. அண்ணா கிட்ட போயிட்டு மரத்தோட ஒயர் என்னன்னு கேட்டால் அவர் 5 மீட்டர்னு சொன்னார். அதே சமயத்தில் கீழே திறந்து கிடந்த ட்ரைனேஜோட ஆழம் என்னன்னு கேட்டால் அதுக்கும் அவர் 5 மீட்டர் தான் சொன்னார். இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட்டு, எப்படி இது ரெண்டுத்துக்குமே அவர் ஒரே நேச்சுரல் நம்பரை சொன்னாருன்ட்டு. ஏன்னா ஒயரன்றது மேலே போகுது, அதே சமயத்தில் ஆழன்றது கீழே போகுது. இது ரெண்டுத்தையும் எப்படி வித்தியாசப்படுத்துறது? அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நேச்சுரலாக தோன்றுன இந்த ஒயரும் அதிகம் சீக்கிரம் இதை வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸாகவும், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற ஆழம் கம்மி லேட் இதை வந்து நெகட்டிவ் நம்பர்ஸாகவும் டினோட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸோடு சேர்ந்த ஹோல் நம்பர்ஸை தான் நம்ம இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட சூப்பர்ப்பா, இனி பிரச்சனையே கிடையாது, எல்லா விஷயத்தையும் நம்ம நம்பர்ஸ்லேயே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லி என்ன மாதிரி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. என்ன தம்பி திடீர்னு சோகமாயிட்டீங்க? அது வேறு ஒன்றும் இல்லைண்ணா, என் பக்கத்து இருப்பேன் ராஜேஷ் கடைக்கு போயிருக்கான். என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கே புரியும். அண்ணா 1 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு. ₹200 ஆகுது. 100 ரூபா தானே இருக்கு. 100 ரூபா தான் இருக்கு. எங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுத்துருங்க. எவ்வளோ கம்மி பண்ணணும்? கொஞ்சண்ணே, கொஞ்சோண்டு. கொஞ்சம்னா எவ்வளோ? இவ்வளோ போதுமா? கொஞ்சண்ணா. இவ்வளோ கொஞ்சம் அதில் இப்படி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி. வீட்டில் பெரியவங்களை யாருன்னா கூட்டணும். பார்த்தீங்களா, 1 2 3 4ன்னு சொல்லும் போது பிரச்சனை கிடையாது. ஏன் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் கூட நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த 0க்கும் 1க்கும் நடுவில் என்ன வேலைன்னு சொல்லும் போது, இல்லை 1க்கும் 2க்கும் நடுவில் என்ன வேலைன்னு சொல்லும் போது தான் இங்கே பிரச்சனையே. இதை திருக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்குது அரை கால் முக்கால் மாதிரி ரேஷன் நம்பர்ஸ். இப்போ நம்ம 1 கிலோ அரிசியை நம்ம ஈஸியாக 1ன்னு சொல்லிடலாம். ஆனால் இதுவே அந்த அரிசியை பிரிக்கிறோன்னா எந்த நம்பர் வச்சு சொல்கிறது? வாங்க அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமா பார்க்கலாம். இப்போ நம்ம 1 கிலோ அரிசி எடுத்துட்டு அதை 2 சரிபாதியாக பிரிச்சோம்னா இதை 1/2ன்னு சொல்லுவோம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசியை 2ஆக பிரித்ததால் வந்தது. அதுவே இந்த 1 கிலோ அரிசியை 4ஆக பிரித்தா இந்த ஒரு பங்கை 1/4ன்னு சொல்லுவோம். ஏன்னா இது 1 கிலோ அரிசியை 4ஆக பிரித்ததால் வந்தது. இப்படி ஒரு முழு பொருளை பிரிக்கும் போது வர பாகத்தை நம்ம நம்பர் வச்சு சொல்கிறது தான் ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேஷனல் நம்பரை நம்ம நம்பர் லைன் வச்சு பார்க்கலாம் வாங்க. இப்போ ரேஷனல் நம்பர்ஸ் நம்பர் லைனில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஒரு நம்பர் லைன். இதில் நம்ம 0 1 மட்டும் எடுத்துக்கலாம். இப்போது 1 கிலோ அரிசி எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 1ல் வரும். இப்போ அதுவே அந்த 1 கிலோ அரிசியை நம்ம சரிபாதியாக பிரித்தோம்னா நம்மளுக்கு அரை கிலோ அரிசி கிடைக்கும். இந்த அரை கிலோ அரிசி எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா 0க்கும் 1க்கும் நடுவில் வரும். இப்போ இந்த அரை கிலோ நம்ம பாதியாக பிரித்தோம்னா நம்மளுக்கு 1/4 கிலோ கிடைக்கும். இந்த கால் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா அரைக்கும் 0க்கும் நடுவில் வரும். இப்போ இதுவே
கால் அதுக்கப்புறம் அரையை சேர்த்தோம்னா நம்மளுக்கு 3/4 கிலோ கிடைக்கும். இந்த 3/4 கிலோ எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து அரை கிலோக்கும் 1க்கும் நடுவில் வரும். ஸோ இப்படி தான் வந்து ரேஷனல் நம்பர்ஸில் நம்பரில் என்ன ப்ளேஸ் பண்ணுறாங்க. இந்த ரேஷனல் நம்பர் பார்த்தீங்கன்னா P/Qன்ற ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட்டில் இருக்கும். ஆனால் Q வந்து பார்த்தீங்கன்னா 0வாக இருக்காது. அது ஏன் அப்படி Q வந்து 0வாக இருக்கான்னு பார்த்துக்கிங்களா? வாங்க ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் மூலமாக பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு முழு பப்பாளி எடுத்துக்கிட்டு அந்த முழு பப்பாளியை 1/2 வெட்ட சொன்னாங்கன்னா நம்ம ஒரு முழு பப்பாளியை 2 பீஸஸாக வெட்டணும். இதுவே 1/8 வெட்ட சொன்னாங்கன்னா ஒரு முழு பப்பாளி எடுத்துக்கிட்டு அந்த பப்பாளியை நம்ம 8 பீஸஸாக வெட்டணும். பட் 1/0 வெட்ட சொன்னாங்கன்னா அந்த பப்பாளியை நம்ம 0 ஆகிற வரைக்கும் வெட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. ஸோ இதனால தான் ரேஷனல் நம்பர்ஸில் டினாமினேட்டர் 0வாக இருக்காது. அப்படி 0வாக இருந்தால் அந்த நம்பரே அர்த்தமே இல்லாமல் ஆகிடும். இப்படி தான் ரேஷனல் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு புது செட் ஆஃப் நம்பர் உருவாச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன, ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன, இன்டிஜர்ஸ்னால் என்ன, ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷனல் நம்பர் வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, bye.